மக்களே. இங்க வந்து Hi எஸ்ஆர்ஹெச் ரேவந்த் ப்ரோ. குஜராத் டைட்டன்ஸோட ரிவ்யூக்கு வந்திருக்கோம். ஸோ பிரபு நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. பிரபு உங்க இனிஷியல் தாட்ஸ். ஆக்சுவலா இது வந்துட்டு நம்ம நேத்தே வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். நானும் ரேவந்தரும் வந்துட்டு ஜிடி வின்னுக்கு தான் வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். ஜிடி தான் வின் பண்ணுவாங்கன்ட்டு. பாலா தான் வந்துட்டு எஸ்ஆர்ஹெச்க்கு ஒரு சான்ஸ் இருக்கு. இஃப் தே கிவ் த அந்த இந்த மாதிரி ஃபிளாட் ட்ராக் மாதிரி ஒரு விக்கெட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா எஸ்ஆர்ஹெச்க்கு ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி ஒரு ஸ்லோ விக்கெட்டா கொடுத்து எஸ்ஆர்ஹெச் ஆட வச்சிட்டாங்க. ஸ்லோ விக்கெட்டா கொடுத்தது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இது வந்துட்டு இது இந்த பேட்டிங் லைனப்பே பாத்தீங்கன்னா ஒரு இந்த பேட்டிங் லைனப் கடப்பார பேட்டிங் லைனப் மாதிரி எல்லாரும் வந்துட்டு ஒரு 200-250 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுற மாதிரி ஒரு பிளேயர்ஸ். அவங்களால வந்துட்டு அந்த தள்ளி ஆட முடியல. நம்ம இன்னைக்கே பார்த்தோம், நிதிஷ் ரெட்டியும் கிளாஸனும் வந்துட்டு ஒரு மாதிரி பார்ட்னர்ஷிப் வந்துட்டு ஸ்டிச் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அதுக்கு மேல அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. ஒரு குறிப்பிட்ட பாலுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த மைண்ட் செட் வந்துட்டு போயிருது. அடிக்க போனோம், ஒரு 4 பால் சிங்கிள் தட்டணும், ஒரு 5 பால் சிங்கிள் தட்டணும், ஒரு டிரைவ் அடிச்சோம், ஒரு தரையோட 4 அடிச்சோம் அப்படிங்கறதே இல்லை. அவங்க எல்லாமே ஏரியல் ரோட்ல தான் போனாங்க. ஈவன் கிளாஸன் விக்கெட்டே எடுத்துக்கங்க, அவர் அடிக்க போய் தான் அவுட் ஆனார். இட் வாஸ் ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப். சாய் கிஷோர் சூப்பரா போட்டார். 4 ஓவர் 24 ரன் 2 விக்கெட் ரொம்ப அருமையா போட்டாரு. ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப்ல வச்சுக்கிட்டே இருந்தாரு கிளாசன். அதாவது எப்படின்னா அந்த பால் வந்துட்டு ஒன்னு பேட்ல பட்டணும், இல்ல ஹிட் ஆர் மிஸ் டெலிவரிஸ். அதெல்லாம் ஒன்னு நீங்க அடிச்சிடணும், மிஸ் பண்ணீங்கன்னா நீங்க வந்துட்டு பவுல்டு. ஸோ அந்த மாதிரி டெலிவரிஸ் போட்டாரு. சிராஜ் ஒரு அவருக்கு வந்துட்டு ஒரு ரிடம்ஷன் ஆருக்கு. அவர் வந்துட்டு ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அவரை. பட் நியூ பால்ல எவ்வளவு எஃபெக்டிவ் அப்படின்னு காட்டுறாரு. அண்ட் இஷாந்த் சர்மா கொஞ்சம் ரன்க்கு போயிட்டாரு. இஷாந்த் சர்மா மட்டும் அன்பார்ச்சுனேட். லாஸ்ட்ல வந்துட்டு சிராஜே கூட வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எண்ட்ல வந்துட்டு இந்த மாதிரி நாங்க ஒரு 10 ரன்ஸ் ஜாஸ்தியா கொடுத்துட்டோம்னாரு. ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சது. ஷமி அண்ட் பேட் கமின்ஸ் உடனே வந்துட்டு பாத்தீங்கன்னா 16 for 2 வந்துட்டு சாய் தர்ஷன் அண்ட் பட்லர் எடுத்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அதுக்கு மேல அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. இது வந்துட்டு ஜிடிஸ் கேம் டு லூஸா தான் இருந்தது ஸ்டார்டிங்ல இருந்தே நீங்க பாத்தீங்கன்னா. ஏன்னா ஜிடி கிட்ட வந்துட்டு 2 அப்ரோச்சும் இருக்கு. அவங்க நினைச்சாங்கன்னா 200+ சேஸ் பண்ணலாம், இல்லைன்னா இந்த மாதிரி 160, 190, 150 மாதிரி விக்கெட்ஸ் எல்லாம் வந்துட்டு தட்டி ஆடி இது பண்ணலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி இங்க இருந்து வந்துட்டு ஜிடியோட பிளே ஆஃப் ரேஸ் வந்துட்டு சூப்பரா ஓப்பன் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு ஜெயிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நெட் ரன் ரேட் அவங்களுக்கு எங்கேயோ போயிருக்கும். அண்ட் ரேவந்துக்கு வந்துட்டு நம்ம கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். அவரோட மேட்சப்ஸ் நேத்து சாய் கிஷோர் வர்சஸ் கிளாஸன் நல்லா இருக்கும் அப்படின்னாரு. அந்த மேட்சப்ல வந்துட்டு சாய் கிஷோர் வின் பண்ணாரு. வாஷிங்டன் சுந்தர் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அதனால வாஷிங்டன் சுந்தர் எடுத்துட்டு வந்தாங்க. வாஷிங்டன் சுந்தர் நானுமே வந்துட்டு ஆக்சுவலா பேக் பண்ணேன். இன்னைக்கு நாங்க வந்துட்டு எங்களோட இதுல பேசிட்டு இருக்கும்போது கூட வாஷி வந்துட்டு அந்த மிடில் ஆர்டர்ல வந்துட்டு அந்த ஒரு ஃப்ளோட்டரா இன்னைக்கு நல்லா இருப்பாரு. ஏன்னா நிறைய கிரிட்டிசிசம் இவங்களுக்கு இருந்ததே வந்துட்டு டாப் 3 போனா வந்துட்டு அதுக்கப்புறம் பேட்டிங் ஆள் இல்லைன்னாங்க. ஸோ அதை வந்துட்டு சூப்பரா எடுத்துட்டு செமையா வந்துட்டு ஜிடி வந்துட்டு வாஷிங்டன் சுந்தரை வச்சு நெகோசியேட் பண்ணிட்டாங்க. ஷமி வழக்கம் போல நல்லா போட்டாரு. சப்போர்ட்டிங் யாருமே ஒழுங்கா போடல. ரூதர்ஃபோர்ட் கூட வந்து ஒரு மாதிரி பாசிட்டிவா ஆனார். மேபி பட்லருமே கொஞ்சம் பாசிட்டிவா ஆடி இருந்தா இன்னும் சீக்கிரமாவே ஒரு விக்கெட் எல்லாமே வந்துட்டு அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. பட் அதான். ஸோ அதனால இட் வாஸ் ஈஸி வின் ஃபார் ஜிடி. நான் இதான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஜிடில இருந்து. இதான் என்னோட இனிஷியல் தாட். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு வந்து பிச்சுக்கு நமக்கு ஃபேவரா இல்லைன்னு சொல்லிட்டு அது தகுந்த மாதிரி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கொஞ்சம் லாங் இன்னிங்ஸ் ஆடி இருக்கலாம். இஷான் கிஷ்னும் பாத்தீங்கன்னா ஒரு லூஸ் ஷாட்டுக்கு வந்து பின்னாடி அவுட் ஆயிட்டாரு. அங்கிருந்து ஒரு மொமெண்டம் அப்படியே ஹேண்டில் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ரஷீத் கான் ஆக்சுவலி நல்லா போட்டாரு. 4 overs 30 runsன்றது அவுட் ஸ்டாண்டர்டுக்கு வந்து இது அதிக ரன் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஆனா வந்து இன்னைக்கு வந்து இன்ஜுரியில இருந்து லாஸ்ட் 2 சீசனாவே சரியா பண்ணல அப்படின்னு இந்த மேட்ச் வந்து நல்லா எழுதி பிடிச்சாரு. 4 over 30 runs ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிடையாது இப்போ எல்லாரும் T20 ஃபார்மேட்ல. ரெண்டாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச மேட்சப் வந்து ஐ திங்க் சொன்ன மாதிரி இந்த சாய் கிஷோர் ஐ திங்க் ரொம்ப அண்டர் யூட்டிலைஸ்ட் கிரிக்கெட்டர். ஏன்னா 2020 வந்து பாத்தீங்கன்னா 2020, 21 ஃபுல்லா பெஞ்ச் பண்ணி 23 ஃபுல்லா பெஞ்ச் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். 23 ஃபுல்லா பெஞ்ச் பண்ணாங்க. 24 கூட ஏதோ ஆடுற மாதிரி 6 சான்ஸ் கொடுத்துட்டு சரியா எனக்கு தெரிஞ்சு அதை யூஸ் பண்ணவே இல்லை. நூர் அகமதுக்கு தான் அவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணாங்க. அதுவும் ஆக்ஷன்ல கடைசி செட்ல வந்து 2 கோடிக்கு இப்போ எடுத்து கடைசி ஆர்டிஎம் தான் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆர்டிஎம் வந்து சாய் கிஷோர் மேல போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆக்சுவலா எனக்கும் சரியா ஞாபகம் இல்ல. பட் அப்படிதான் நினைக்கிறேன். ஆர்டிஎம் போட்டு தான் சாய் கிஷோர் எடுத்தாங்க. 1 crore போட்டாங்க. அதுக்கும் அவங்க பதிலுக்கு வந்து ஆர்டிஎம் போட்டாங்க. ஒரு பிரைஸ் வந்து கோட் பண்ணாங்க. அதுக்கு வந்து அவங்க ஆர்டிஎம் போட்டாங்க. ஐ திங்க் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ். ஐ திங்க் டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் தான் வந்து முடியும் போது நான் தான் பெஸ்ட் ஸ்பின்னரா இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா, ஜஸ்ட் அவரோட யாருமே இந்த மாதிரி சொல்றாங்கன்னா அவங்களோட பொட்டன்ஷியல் மேல அவங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கு அப்படின்றது தெரியுது. ஸோ நல்ல கரெக்ட் லைன்ல இருந்து போட்டார். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஒரு பால் 6 அடிச்சாருன்னு நினைக்கிறேன். தேர்ட் ஓவர் அவுட் ஆகிற ஓவர் வந்து 6 அடிச்சாரு. கொஞ்சம் அப்படி ரன் போச்சு. ஆனாலும் தைரியமா அதே பால் தான். லைக் அவரோட ஸ்ட்ரென்த் அதுதான். லைக் வந்து 6 அடிச்சுட்டா நிறைய பேர் 6 அடிச்சா டக்குன்னு திரும்பி வருவாங்க. கேப்டன் பக்கத்துல இருக்க பிளேயர்கிட்ட பேசுவாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு. தைரியமா அதே மாதிரி தூக்கி போட்டாரு. அதே மாதிரி அப்படின்ற மாதிரி
சூப்பரான போலிங் லைனப், போலிங் ஃப்ரம் சாய் கிஷோர். அங்க இருந்து அந்த ஒரு சாய் கிஷோர் அண்ட் ரஷீத் கான் ஸ்பெல் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்படியே ஸ்டாப் பண்ணிடுச்சு. ஏன்னா இல்லைன்னா அந்த டோர் அவங்க டெத்துல மட்டும் அவங்க இருந்திருந்தாங்கன்னா இந்த இதே ஸ்கோர் வந்து 180 190 போயிருக்கு. இதே அந்த ஹென்ரிக்ஸ் கிளாசன் அண்ட் நிதிஷ் ரெட்டி இந்த டெத்துல அவங்க லாங் இன்னிங்ஸ் விளாண்டுருந்தாங்கன்னா அந்த விக்கெட் மட்டும் போகாம இருந்ததுன்னா 2 பேர் விக்கெட்டுமே அவர் தான் எடுத்தாரு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் இது மட்டும் போகாம இருந்ததுன்னா மேபி இது வந்து 180 கேமா இருக்கும். அது கூட சேஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க. ஏன்னா இன்னைக்கு 3 ஓவர்ஸ் வேற லெவலில் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இதான் இனிஷியல் தாட்ஸ். ஐ திங்க் நிறைய இடத்துல வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து ரொம்ப ஒரு ஒரு பிளானே இல்லாம வந்து எல்லாமே தூக்கி அடிச்சுட்டு அவுட் ஆனாங்க. நிதிஷ் ரெட்டிக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த டவுன் வந்து சரியில்லாம மாதிரி சொன்னாங்க. 6 டவுன்ல தான் விளையாடணும், அதான் அவரோட இன்னிங்ஸ்க்கு வந்து அதான் ஐடியா பொசிஷன் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ஐ திங்க் நிறைய இடத்துல மேட்சை போட்டு விட்டாங்க. போக சொல்லலாம். ஓகே. ஆக்சுவலா எனக்குமே வந்துட்டு என்னன்னா வந்துட்டு இவங்க இன்னும் கொஞ்சம் ஒரு 20-30 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா அடிச்சிருந்தாங்கன்னா கூட வந்துட்டு ஒரு ஃபைட் கொடுத்துருக்க முடியாதுங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஆன் சீயிங் த பேட்டிங் ஆஃப் ஜிடி அவங்க ரொம்ப கான்பிடென்ட்டா விளையாண்டாங்க. சுப்மன் கில்லா இருக்கட்டும், ஷெஃபேன் ரூதர்ஃபோர்டா இருக்கட்டும், வாஷிங்டன் சுந்தரா இருக்கட்டும், ரொம்ப ஒரு மாதிரி அவங்க ஏதோ இது ஈஸி டார்கெட், இதெல்லாம் எங்களுக்கு ஈஸி டார்கெட், இதெல்லாம் வந்துட்டு விஷயமா அப்படிங்கிற மாதிரி தான் ஆனாங்க. ஜிடி வந்துட்டு பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. டீம் வைஸா இருக்கட்டும், பிளான் வைஸா இருக்கட்டும், ஸ்ட்ராட்டஜி வைஸா இருக்கட்டும், பிரசித் கிருஷ்ணா அண்ட் சிராஜ் மேல அவ்வளவு ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க. அதுக்கு அவங்க டெலிவர் பண்றாங்க. இஷாந்த் சர்மா மட்டும் தான் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆஃபா இருக்காரு. ஆஃப் சீசனா போயிட்டு இருக்கு. மேபி அவரும் நல்ல ஒரு ரித்தம் கொண்டாருன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். மேபி எனக்கு தெரிஞ்சு வந்து பண்ணிட்டாங்கன்னா இஷாந்த் சர்மா வந்து லைக் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெஸ்ட் ஒரு ஐபிஎல் சீசன் அவருக்கு எனக்கு தெரிஞ்சு வந்ததே இல்லை. ஒரு 2008 இருந்து விளையாண்டுட்டு இருக்காரு. சோ நிறைய அதெல்லாம் அப்படிலாம் இல்லை. இஷாந்த் சர்மா வந்துட்டு ஒரு சீசன் டிசிக்கே வந்துட்டு டெல்லி கேபிட்டல்ஸ்க்கே ஒரு சீசன் வந்துட்டு ஒரு நல்ல சீசன் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பட் அவ்வளோ நம்ம இஷாந்த் சர்மா மேல இனிமே வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவருக்கும் வந்துட்டு கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சு. அதனால அவர்தான் எக்ஸ்பெக்ட். இன்னொன்னு ரபடா வந்துட்டா ஸ்ட்ரைட்டாவே அவரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ரபடா ஆடிடுவார் இந்த ஸ்குவாட்ல. அதனால பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இவங்க ஆடுறதே இப்ப வந்துட்டு பட்லர் அண்ட் இவர் மட்டும் தான் வந்துட்டு ஃபாரினர் ஆடிட்டு இருக்காங்க. ஷெஃபேன் ரூதர்ஃபோர்டும் இம்பாக்ட் சப்பா தான் வந்துட்டு இருக்காரு. ஸோ அதனால ரபடா வந்துட்டா ஸ்ட்ரைட்டாவே வந்துட்டு ரபடா தான் வந்துட்டு டீம் பிளேயிங் லெவன்ல இருப்பாரு. அது வந்துட்டு ஒரு இந்த பாயிண்டே கிடையாது. ரபடா, ரஷீத் கான், பட்லர் ஆடிட்டு இம்பாக்ட் சப்பா ஷெஃபேன் ரூதர்ஃபோர்ட் வந்துருவாரு. இங்க இருந்து எனக்கு தெரியும் எஸ்ஆர்எச் இனிமே என்ன மாத்தணும் அப்படிங்கிறது தெரியல. மேபி அவங்க அப்ரோச் மட்டும் தான் மாத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ரோச் வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு இன்னிங்ஸ் பில்ட் பண்ணி அந்த மாதிரி ஆனாதான் பெட்டரா இருக்கும். திரும்ப வந்துட்டு அவங்க அதே அவங்களோட ஓல்டு அந்த சொல்லுங்க. சாரி ஏன்னா எஸ்ஆர்எச் வந்து இன்னைக்கு இனி மேட்சோட அவுட் ஆஃப் வரணும், டவுட்டே வேணாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு அப்ரோச் வேணாங்க அவுட் ஆஃப் தி டோர்னமெண்ட் தான். நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம். லைக் ஒரு சீசன் தான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே ஒருத்தர் செகண்ட் ஹாஃப் ஆர்சிபி ஜெயிச்சுட்டு வந்தாங்க. அதே மாதிரி எல்லா டீமும் எல்லா பிரான்ச்சைஸியும் எல்லா வருஷமும் அந்த மாதிரி பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ரொம்ப ஒரு பிளானே இல்லாம போன மாதிரி தான் எனக்கு ரொம்ப தோணுது. ஏன்னா நீ 15 ரன் 2 விக்கெட் 4 ஓவர், ஸோ சூப்பரான லைன்ல வந்துட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு காவியமரன் எல்லாம் எழுந்து கை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே பட்லர் விக்கெட்டை போயிடுச்சு, இதுக்கப்புறம் பேட்டிங் லைன் அவ்வளவுதான். அவர் வாஷிங்டன் சுந்தர் வந்தாரு, யாருக்கு ஓவர் கொடுக்க கூடாதோ அவருக்கு ஓவர் கொடுத்தாரு. சிம்ரஜித் சிங் ஓவர் கொடுத்தாரு. 20 ரன் 3 6 2 4. ஐ திங்க் அந்த ஷாட்லாம் சூரியகுமார் யாதவ் ஷாட்லாம் வந்து வாஷிங்டன் சுந்தர் சைடு ஆடினாரு. அதான் ரொம்ப லெஃப்ட் ஹேண்ட் அந்த ஷாட் அவர் அந்த ஷாட் விளையாண்டு நான் பார்த்ததே இல்லை. சொன்னேன் பயங்கரமான ஒரு ஷாட் விளையாண்டாரு. ஐ திங்க் அங்கதான் மொமெண்டம் ஷூட் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த 15 ரன் 2 விக்கெட் 4 ஓவர் போகும்போது ரொம்ப நல்ல கம்பேர். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு பேட் ரொம்ப டொக்கோஸ் தான் விளையாண்டு இருந்தாங்க. அங்க இருந்து 5வது ஓவர் எனக்கு தெரிஞ்சு பேட் கமின்ஸை போட்டிருக்கலாம். எதுக்கு வந்து சிம்ரஜித் சிங் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஸோ ஐ திங்க் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்னோட தாட் என்னன்னா எஸ்ஆர்ஹெச் அவுட் ஆஃப் தி டோர்னமெண்ட். மேபி நான் என்ன நினைக்கிறேன், இன்ஸ்டீட் ஆஃப் இவர் ராகுல் சகரை கொண்டு வந்திருக்கலாமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்தது. ஆனா அவங்க ஸ்பின்னர்ஸ் அடிச்சதுக்கு அப்புறம் ராகுல் சகர் வந்திருந்தாலும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் கொண்டு வந்திருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் தெரிஞ்சு. சாய் சுதர்ஷன் லெஃப்ட் ஹேண்டர், அதுக்கப்புறம் ராகுல் டெவாட் லெஃப்ட் ஹேண்டர், ரூதர்ஃபோர்ட் கண்டிப்பா வருவாரு. அந்த ஒரு காரணத்துக்கோசரம் அவரை நெகோஷியேட் பண்ணாங்க. இந்த பிட்ச்ல என்ன பிரச்சனைனா இன்னைக்கு வந்து அவருக்கு உடம்பு தெரியல. ஹர்ஷல் பட்டேல் இருந்திருந்தாலும் ஒன்னும் பண்ணிருக்க முடியாது. இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஜெயதேவ் உனட்கட்டுக்கு ஒரு நல்ல கேமா இருந்திருக்கணும். ஜெயதேவ் உனட்கட் வந்துட்டு நல்லா போட்டிருந்தாருன்னா வந்துட்டு ஒரு இது கிடைச்சிருக்கும். பட் ஜெயதேவ் உனட்கட்டுமே வந்துட்டு சரியா போடலன்னு தான் நினைக்கிறேன். ஜெயதேவ் உனட்கட்டுமே 2 ஓவர் 16 ரன் கொடுத்துட்டாரு. 2 ஓவர் 16 ரன். மேபி நீங்க சொல்ற மாதிரி பவர் பிளேல ஸ்ட்ரைட்டாவே சிமர்ஜித்துக்கு பதிலா ஜெயதேவ் உனட்கட்டை கொண்டு வந்திருக்கலாம். ஜெயதேவ் உனட்கட் வந்துட்டு கொஞ்சம் பவர் பிளேல வந்துட்டு அவர் கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்கும். மேபி ஜெயதேவ் உனட்கட்டை கொண்டு வந்தா அந்த இடத்துல எஃபெக்டிவா இருந்திருப்பாரு. பட்
ராகுல் சகர் வந்துட்டு நான் என்ன உங்களுக்கு சொல்றேன்னா, எனிடே வந்துட்டு ஒரு எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முந்தின ஓவர் வந்து இவர் போட்டாரு நினைக்கிறேன், ஷமி போட்டாரோ இல்ல பேட் கமின்ஸ் போட்டாரோ யாரும் தெரியல. அதுக்கு அடுத்த ஓவர் வந்து நீங்க ஷமிக்கோ இல்ல ஏதோ பாஸ் போலர் போட்டுருக்காங்க. அவரு ஷமி பேட் கமின்ஸ் போட்டிருந்தா அடுத்த வேற யாரும் தான் போடணும். சிம்ரஜித் சிங் வந்து பயங்கரமா போட்டு இந்த சீசன் அவரை போட்டு அடி எழுதி எடுத்துட்டாங்க. ஏன்னா அவரே மறுபடியும் கூட்டிட்டு வந்து ஐ திங்க் அவர் ரொம்ப ஷார்ட்டா போட்டு வாஷிங்டன் சுந்தருக்கு அடிச்சு 4 பாலுமே செம ஷார்ட் பால். சோ ஐ திங்க் அங்கதான் வந்து அங்கேயே மேட்ச் வந்து இந்த ஒரு மொமெண்டம் செட் பண்ணி கொடுத்தாங்க. அதுல இருந்து அப்படியே கேரி பண்ணிட்டு போயிட்டாரு நினைக்கிறேன். வாஷிங்டன் சுந்தர் சூப்பர் பேட்டிங். இன்னொன்னு என்னன்னா, உங்களுக்கு பவர் பிளேல போடுறீங்க, 2 ஃபீல்டர் தான் வெளியில இருக்கும். நீங்க வச்சிருக்க 2 ஃபீல்டருமே ஃபைன் லைக் தேர்ட் மேன் வச்சிருக்கீங்க. அப்படி வச்சுக்கிட்டு எதுக்கு ஒரு ஷார்ட்டர் லென்த்ல பவுலிங் போட்டீங்கன்னு எனக்கு நிஜமா என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியல. இன்னொன்னு உங்ககிட்ட பேஸும் இருக்கு. நீங்க வந்துட்டு ஒரு 120 130 அந்த மாதிரி ஸ்லோவா போடுறீங்க அப்படின்னா பேட்ஸ்மேன் அந்த ஸ்பீட்ல இருந்து எடுத்து அடிக்கணும். மேபி அது வந்துட்டு மிஸ் ஹிட் ஆகி ஒரு மிடான்லயோ இல்ல வந்துட்டு இதுலயோ வந்துட்டு கேட்ச் போலாம், சர்க்கிள்ல ஒரு கேட்ச் போலாம். பட் நீங்க வந்துட்டு போடுற 140 ஸ்பீடுக்கு பால் அடிச்சு தெரிக்கும், பந்து வந்துட்டு வெளியில போகும். அவர் ஒண்ணுமே பண்ணுவாங்க, எஃபர்ட்லெஸ்ஸா ஆனார் வாஷிங்டன் சுந்தர் தான் சொல்லணும். அண்ட் இன்னொரு ஒரு கொஸ்டின் எனக்கு என்னன்னா, மேபி அந்த கேட்ச் வந்துட்டு அன்கித் அவர் எடுத்த கேட்ச் வந்துட்டு கிளியர் கேட்ச்னு நினைக்கிறீங்களா? மேபி கொஞ்சம் டைம் எடுத்துட்டு டிசிஷன் கொடுத்துருக்கலாமா? அது வந்து அந்த பேட்ஸ்மேன் சைட்ல இருந்து பேட்ஸ்மேன் பாயிண்ட் ஆஃப் கேமரா பார்க்கும்போது கிளியரா கேரி ஆச்சு. உங்களுக்கு அந்த இந்த 2-3 ஆங்கிள் பார்க்கும்போது அங்க பட்ட மாதிரி ஏதோ இருந்தது. ஆனா நீங்க அடிச்சு அந்த வாஷிங்டன் சுந்தர் பாயிண்ட் ஆஃப் அந்த கேமரா ஃபோக்கஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா கிளீன் கேட்ச் அது. சொன்னாங்க ஸ்ரீகா சார் என்ன சொன்னாருன்னா, இது என்னோட ஒப்பீனியன்ல இது நாட் அவுட் தான் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த வாஷிங்டன் சுந்தர் பாயிண்ட் ஆஃப் ஒரு கேமரா ஆங்கிள் காமிச்சாங்க. அடிச்சு கரெக்டா கேரி ஆச்சு. இது வந்து கிளீன் கேட்ச் தான். இல்ல எனக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியல, கிளீனா கேரி ஆச்சு. இல்ல ஆக்சுவலா எனக்கு என்ன ஒன்னு கன்வின்ஸ் ஆகல அப்படின்னா, அவரோட ஹேண்ட்ஸ் வந்துட்டு ஒரு ஹேண்ட்ல தான் அவர் கேதர் பண்ணாரு. அந்த ஒரு ஹேண்ட்ல கேதர் பண்ணும்போது இந்த ரைட் ஹேண்ட் வந்துட்டு பால் வந்துட்டு ஃபீல்டுல பட்ட மாதிரி இருந்துச்சு. பட் இது எண்ட் ஆஃப் தி டே என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னோட நேக்கட் ஐல நான் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் நாட் அவுட் மாதிரி தான் இருந்து. இட் வாஸ் அ கான்ட்ரோவர்ஷியல் டிசிஷன். மேபி இது வந்துட்டு ஒரு லூசிங் காஸ்ட்ல போயிருந்தா ரொம்ப ஒரு டிஸ்கஷன் பண்ற மாதிரியான ஒரு இதுல இருந்திருக்கும். இப்போ என்ன இருக்குன்னா, வாஷிங்டன் வந்து அவரோட டெபியூ 50 அடிச்சிருக்கோம், ஃபர்ஸ்ட் 50 அடிச்சிருக்கலாம். அடிச்சிருக்காருன்னு தெரியல. லைக் நல்லா சூப்பரா விளையாண்டு இருந்தாரு. 50 அடிச்சிருக்கலாம், லைக் சிங்கிள் கூட அடிக்கலாம். நல்லா அவருக்கு அவர் அந்த ஃப்ளோல இருந்தனால அப்படியே போயிட்டாரு. அவர் ஒரு ஃப்ளோல இருந்தாரு. அந்த ஒரு டச் இருந்ததுன்னா உடனே வந்துட்டு ஒரு ஷாட் ஒன்னு அடிச்சு பார்த்தாரு. பட் படல. எனக்கு தெரிஞ்சு எனக்குமே இங்க இருந்து எஸ்ஆர்எச் வந்துட்டு 5 கேம் ஆயிட்டாங்க. இங்க இருந்து வந்துட்டு அடுத்த 9 கேம்ஸ்ல அட்லீஸ்ட் ஒரு 7 கேம்ஸ் வின் பண்ணாதான் பிளே ஆஃப் ரேஸ்ல இருக்கணும். ஏன்னா வந்து ஒரு 16 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தாதான் பிளே ஆஃப் ரேஸ்ல இருக்க முடியும் நான் நினைக்கிறேன். நீ சொல்றீங்க நானுமே வந்து அடுத்த 9 மேட்சஸ் விளையாடணும், 9 மேட்சஸ்மே 9 out of 7 ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நீ அடுத்து ஒரு 4 எஸ்ஆர்எச் இன்னொரு மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா 4 பாயிண்ட். ஏன்னா அதுக்குள்ள வந்து எல்எஸ்ஜி ஒரு 2 மேட்ச் விளையாண்டாங்கன்னா அவன் 8 பாயிண்ட் போயிடுவாங்க. இல்ல நான் வந்துட்டு சான்ஸ் இருக்குன்னே சொல்ல, நானும் சான்ஸ் இருக்குன்னே நான் சொல்ல, நான் இன்னும் பேசியே முடிக்கல. நானும் அதான் சொல்ல வரேன். 9ல வந்துட்டு 7 மேட்ச் கிட்ட ஜெயிக்கணும்னா உங்களுக்கு கஷ்டம். அதுவே வந்துட்டு உங்களுக்கு ஆடட் ப்ரெஷர். நார்மலா நீங்க வின் பண்றதை விட உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபிக்ஸடா இத்தனை கேம் நீங்க ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு போகும்போது அது இன்னும் வந்துட்டு ஆடட் ப்ரெஷரா இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்னும் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றேன். இங்க இருந்து எஸ்ஆர்எச் வந்துட்டு கொஞ்சம் அவங்களும் ஸ்ட்ரகிள் பண்றாங்க அப்படிங்கிறப்போ அவங்களும் பிளே ஆஃப் ரேஸ்ல இருந்து கொஞ்சம் அப்படி ஸ்லோ டவுன் ஆயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். பட் பார்ப்போம், போக போக தான் தெரியும். ஜிடி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு சாலிடா இருக்காங்க. எல்லாத்துக்கும் அவங்களுக்கு பிளான்ஸ் இருக்கு. இந்த பிச்சில் இப்படி ஆடணுமா, ஸ்லோவா ஆடணுமா, அதுக்கும் பிளான் இருக்கு. ஒரு பிபிகேஎஸ் மேட்ச் மாதிரி ஹை ஸ்கோரிங் கேமா அதுக்கும் நாங்க வந்துட்டு கண்டிப்பா பேட்டை விடுறதுக்கும் எங்க கிட்ட ஆளுங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. அவங்களோட வீக்னஸ்ன்னு இன்னும் பெருசா எக்ஸ்ப்ளாய்ட் ஆகல. ஏன்னா நீ வந்துட்டு அந்த மிடில் ஆர்டர்ல வந்துட்டு வாஷிங்டன் சுந்தர் வேற ஆடினதை பார்த்ததுக்கு அப்புறம் ஓகே சம்திங் இவங்க கிட்ட ஏதோ ஸ்டஃப் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. போக போக தான் வந்துட்டு தெரியும். ஸோ ஹோப்ஃபுல்லி என்னோட ஃபைனல் தாட்ஸ் வந்துட்டு அதான், எஸ்ஆர்எச் பிளே ஆஃப் ரேஸ்ல இருந்து கொஞ்சம் விலகின மாதிரி தான் இருக்கு. அண்ட் ஜிடி வந்துட்டு இங்க இருந்து லுக்கிங் குட். அவங்க வந்துட்டு டாப்ல வந்துட்டு டாப் 4ல கண்டிப்பா அவங்களுக்கு டாப் 4க்குள்ள போறதுக்கு செம சான்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. அண்ட் அவங்க ஃபிளாஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் சரி பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. கிரெடிட்ஸ் டு நெகரா அண்ட் சுப்மன் கில் இன்னைக்கு சமனாக்கு அதையும் வந்துட்டு நம்ம கிரெடிட்ஸ் கொடுத்து தான் ஆகணும். சூப்பரா ஆனாரு. டார்கெட்டுக்கு ஏத்த மாதிரியான ஒரு பேட்டிங் டிஸ்பிளே கொண்டு வந்தாரு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு சுப்மன் கில் அண்ட் ஜிடி மேனேஜ்மெண்ட். இதான் என்னோட ஃபைனல் தாட்ஸ். ஐ திங்க் எனக்கும் அதேதான். லைக் வந்து நம்ம 4 தமிழ்நாடு பிளேயர்ஸ் வந்து அங்க விளையாடுறாங்க. ஸோ ஐ திங்க் இன்க்ளூடிங் ஏதோ ஒரு கோச்சிங் ஸ்டாஃப் கூட தமிழ்காரங்க தான் சொன்னாங்க, தமிழ் கமெண்ட்ரியில கூட. ஸோ ஐ திங்க் வந்து சாய் சுதர்ஷன் இன்னைக்கு வந்து ஒரு புவர் ஷார்ட் செலக்ஷன் அவுட் ஆயிட்டாரு. மற்றபடி வந்து எல்லாமே சாய் கிஷோர் வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங் சீசனா இருந்திருக்கு. லைக் இப்போ வரைக்கும் 4 மேட்ச்மே நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஐ திங்க் இதே மாதிரி ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்தா அவரை கண்டிப்பா அப்கமிங் T20 இல்ல ஒன் டே ஃபார்மேட்ல கூட பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து லைக் எனக்கு என்ன ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்குன்னா,
4 ஒரு எப்பயோ இந்தியா விளையாண்டுருக்க வேண்டிய ஒரு பவுலர். ஸோ ஐ திங்க் வந்து ஒரு ஃபுல் லாங் சீசன் கிடைக்க போகுது. அதுல அதுல வந்து ஒரு மேட்ச் வின்னிங் பவுலரா இருக்க போறாரு ஃப்ரம் தமிழ்நாடு ஆஃப்டர் வருண் சக்கரவர்த்தி அப்படின்றது வந்து ஒரு நல்ல ஒரு சைன் தமிழ்நாடுக்கும். லைக் அவரோட கெரியருக்கும் இது வந்து இந்த 14 மேட்சஸ் இந்த சீசன் வந்து பயங்கரமான ஒரு சீசன். இதுக்கு முன்னாடி ஒரு ஃபுல் சீசன் விளையாண்டதே கிடையாது. ஜிடிக்கு விளையாண்டதே 23ல சுத்தமா உட்கார வச்சுட்டாங்க. 24ல வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 மேட்ச் விளையாண்டுருப்பாரா இல்ல ஃபுல் சீசன் கம்ப்ளீட்டா பண்ணல அவர். ஸோ அங்க இருந்து வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா அண்டர் சுபன் கில் கேப்டன்சி வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஐ திங்க் ஒரு ஃபுல் டீமா தெரியுறாங்க. ஏன்னா ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா வந்து நிறைய பிரான்ச்சைஸ்ல இருந்து மாறி மாறி இந்த பிரான்ச்சைஸ்ல ரொம்ப டிஃபரெண்டா பெர்ஃபார்ம் பண்றாரு. சிராஜும் அப்படிதான் பயங்கரமான ஒரு அடிஷனா இருக்காரு. சாய் கிஷோர் வந்து ரொம்ப பெஞ்ச் பண்ணி இன்னைக்கு வந்து அவரோட பெஸ்ட் பேஸ் ஆஃப் போலிங் அவர் போட்டுட்டு இருக்காரு. ஐ திங்க் டாப் ஃபேவரட் லைக் பிளே ஆஃப்ஸ்க்கு இந்த இன்னும் 2 மேட்ச் 2 வின்ஸ் அவே தான் லைக் பிளே ஆஃப் வந்து அவங்க ரொம்ப அவங்க சேவ் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு குட் மேனேஜ்மெண்ட் ஆசிஷ் நகராக கண்டிப்பா நான் பாராட்டி அவங்க இன்னும் ஒரு சின்ன ஜேசன் ஆல்ரெடி நம்ம கையில இருந்தாலும் கூட சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் என்னமோ இன்புட்ஸ் கொடுத்துட்டே இருக்காரு. பவுண்டரி லைன்லயும் கொடுக்குறாரு. லைக் சர்ஜி டைம் அவுட்ல வந்து சாய் கிஷோர்ட்ட பேசுறாரு, சதாய் வருஷன் பேசுறாரு. ஸோ ஐ திங்க் நல்ல ஒரு டீமா தெரியுறாங்க குஜராத் டைட்டன்ஸ். அதே மாதிரி லைக் நாளைக்கு மேட்சை வந்து ஒரு லைட்டா ஒரு சமரைஸ் பண்ணிடலாம். ஸோ மும்பை வர்சஸ் ஆர்சிபி. லைக் உன்னோட இனிஷியல் தாட் லைக் உன்னோட தாட்ஸ் என்ன? லைக் பும்ரா அண்ட் ரோஹித் சர்மா ஒரு நாளைக்கு மேட்ச் ஸ்ட்ரெயிட்டா வராங்க. ஸோ உன்னோட தாட்ஸ் என்ன? யார் ஃபேவரட்ஸ்? ஆக்சுவலா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணி போட்டுட்டோம் அந்த ப்ரிவியூக்கு. நான் வந்துட்டு எம்ஐ வின்னுக்கு தான் போறேன். நாம பேசுறப்ப ஆக்சுவலா பும்ராவோட கன்ஃபர்மேஷன் இல்ல, பும்ரா வருவாரு அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் இல்லாதனால ஒரு மாதிரி கொஞ்சம் மும்பை கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கிற மாதிரி தான் பேசியிருந்தோம். பட் அஸ்வினி குமார்லாம் இருக்கிறனால கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அப்படின்னு பேசினப்போ இப்போ பும்ராவோட அடிஷனும் வந்திருக்கு அப்படிங்கிறப்ப இன்னும் வந்துட்டு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் ஃபார் எம்ஐ. வான்கடையில் ஆடுறாங்க. ஸோ கண்டிப்பா மும்பைக்கு தான் வந்துட்டு நல்ல ஒரு அட்வான்டேஜ். ரோஹித் சர்மா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு ஃபார்ம் கிடைக்காம இருக்காரு. லாஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு லூசிங் காஸ்ட்ல வந்துட்டு ஒரு 100 அடிச்சார் சிஎஸ்கேவோட. ஸோ கண்டிப்பா எங்க இருந்தாவது ஒரு ஃபார்ம் அவருக்கு கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா பிடிச்சி கீழ்ச்சி கையில கொடுத்துருவாரு. ஸோ அதனால அவரோட ஃபார்மும் வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. டீம் வந்துட்டு எதுவும் சேஞ்ச் பண்ணாம அப்படியே வந்துட்டு ரோஹித் சர்மா மட்டும் உள்ள வந்துட்டாருன்னா அந்த வில் ஜாக்ஸ் அப்படியே கீழே இறங்கி ரோஹித் சர்மா, ரேன் ரெகில்டன், வில் ஜாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆடுவாங்களா இல்ல திலக் வர்மா வந்து நம்பர் 3 அனுப்புவாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ புள்ளி அதை பார்க்கணும். நான் வந்துட்டு நாளைக்கு எம்ஐ தான் வின் பண்ண போகுது அப்படின்னு சொல்லியிருக்கேன். உங்களோட தாட் என்ன? நீங்க என்ன நினைக்கிறீங்க? லைக் எனக்கு தெரிஞ்சு வந்து டாஸ் ஒரு பயங்கர குரூஷியலா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா நாளைக்கு அந்த ஒரு பிச்சில் ஏன்னா மும்பை வான்கடை வந்து நிறைய மேட்சஸ் வந்து சேசிங்க்கு வந்து நிறைய மேட்சஸ் வின் பண்ணிருக்காங்க. அந்த ரெட் சாயில் பிச் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா வந்து பவுலர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஸ்விங் கிடைக்கும். ஸோ அந்த ஒரு பிச்சில் வந்து பாத்தீங்கன்னா இல்ல பேட்ஸ்மேனுக்கும் நல்லா ஒரு கனெக்ட் ஆகும், பவுலருக்கும் வந்து ஒரு டீசென்டான ஒரு விக்கெட்டா இருக்கும். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு வந்து டாஸ் ரொம்ப குரூஷியலா இருக்கும் நினைக்கிறேன். டாஸ் லைக் எந்த பேட்டிங் எவ்வளவு டார்கெட் இது ரெண்டும் தான் வந்து குரூஷியல் ஃபேக்டரா இருக்கும். பட் நான் மும்பை தான் போறேன். அப்படி இன்கேஸ் சேஸ் பண்ணாங்கன்னா ஆர்சிபி தான் ஆர்சிபி சேஸ் பண்ணாங்கன்னா ஆர்சிபி ஹை ஃபேவரட்ஸ். ரைட், ஓகே, ஃபைன். ஸோ ஐ திங்க் வித் தட் நோட் நாங்கள் இன்னைக்கு இந்த வீடியோ முடிக்கிறோம். ஸோ ஐ திங்க் நீங்களும் இந்த மாதிரி வீடியோவில் ஃபீச்சர் ஆகணும்னா ஐ திங்க் எம்சிஜி பிலீவர் பேக் பண்ணிட்டு எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க. லைக் எங்கள் பேனல் மெம்பர்லேருந்து யாரோ அப்லோட் ஆகிட்டு நீங்கள் வீடியோவில் ஃபீச்சர் ஆகணும். ஸோ ஐ திங்க் வித் தட் நோட் ரேவந்த் அண்ட் Prabhu signing off from Middle Class Early Cricketers. We'll see you next week. Have a good day, guys. Bye.